வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவா. காற்றில் ஒரு நொடிக்கு கூட நின்று பார்க்கவும், அங்கிருக்கிற ஒளி, சக்தி, அனுபவிக்க முடியாத ஆனந்தம், அது எல்லாம் ஒரே ஒரு சக்தியின் வெளிப்பாடு. அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமானே. முருகனை எப்படி வேண்டிக் கொண்டால் பரிபூர்ண அருளும் வாழ்க்கை முழுவதும் வெற்றியும் கிடைக்கும், அதைத்தான் இன்றைக்கு நம் ஆன்மாவில் உணர்ந்து தெரிந்து கொள்ளலாம். மனதை சுத்தமாக்கும் முதல் படி. முருகனை வணங்குவதற்கு முன் உங்கள் மனதை ஒரு நொடியாவது அமைதியாக்குங்கள். உள்ளத்தில் ஓர் ஒற்றை சுவாசம், அதை விடும்போது மெதுவாகச் சொல்லுங்கள், ஓம் சரவணபவா. இந்த ஒரு மந்திரத்தைச் சொன்னாலே உள்ளத்தின் கதவு திறக்கிறது, அருளின் ஒளி நுழைய ஆரம்பிக்கிறது. முருகன் இருப்பது கோவிலில், மலையில், கதிர்களில் மட்டும் இல்லை. உங்கள் மனம் தூய்மையாயிருக்கும் அந்த நொடியில் அவரே உங்களுள் நிற்கிறார். முருகன் ஓடிவர வைக்கும் மந்திரம். முருகனை உடனே அணைத்துக் கொள்ள வைக்கும் தெய்வீக மந்திரம் ஒன்று இருக்கிறது. வெற்றிவேல் முருகன் ஹரோகரா. இந்த மந்திரத்தின் அதிர்வெண் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை வேலின் ஒளியால் வெட்டி அகற்றும். கடினமான நேரங்கள், தோல்விகள், மானம் போன இடங்கள், சுய நம்பிக்கை குறைந்த நாட்கள், இந்த மந்திரத்தைச் சொன்னாலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு வட்டம் உங்களை சூழ்கிறது. பரிபூர்ண ஆசியை பெறும் இரகசிய நேரம். முருகனுடைய சக்தி காலை 6 மணி முதல் 6:15 மணிக்கு மிக அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு ஒற்றை தீபம் ஏற்றி மெதுவாக ஜபிக்கவும். ஓம் சரவணபவா 27 முறை. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு முறைதோறும் உங்கள் மனதில் இருக்கும் தடைகள் உருகி வழியும். அது ஒரு மாயை இல்லை, அது அருள் உண்மை. சிவசக்தியை நினைத்து முருகனை அழையுங்கள். முருகன் சிவபெருமானின் பிரணவ சக்தி, சக்தி தேவியின் கருணை வடிவம். முருகனை அழைக்கும் முன் ஒரு நொடியாவது மனதில் சொல்லுங்கள், சிவனின் ஒளியே, சக்தியின் அருளே, என்னை வழிநடத்தும் முருகனே. இந்த ஒரு சிந்தனை முருகனின் அருளை 10 மடங்கு வேகமாக உங்களிடம் இழுக்கும். முருகன் ஆசியை விரைவாக பெற 3 புனித வழிகள். 1. வேல் தரிசனம். வீட்டில் ஒரு வெற்றி வேல் படமோ சிலைமோ வைத்தால் அருள் ஓட்டம் அதிகரிக்கும். 2. கந்தர் சஷ்டி கவசம், முதல் 6 பத்திகள். இதை தினமும் சொன்னால் திருஷ்டி, பாபம், கர்ம தோஷம் அனைத்தும் கரைய தொடங்கும். 3. பிறருக்காக பிரார்த்தனை செய்வது. மற்றவரின் நலனுக்காக ஜபிப்பவர் முருகனுக்கு மிகவும் அன்பான பக்தர். முருகன் வாழ்க்கையை மாற்றுகிற 6 பரிசுகள். முருகனை நம்பிக்கையோடே வணங்கினால் அவர் வழங்கும் அருள்கள் 6. 1. துணிவு. 2. வெற்றி. 3. சம்பள உயர்வு, தொழில் வளர்ச்சி. 4. மன அமைதி. 5. குடும்ப ஒற்றுமை. 6. திருமண சந்தான பேறு. இவை ஆசிகள் அல்ல, பரிபூர்ண வாழ்க்கை. உங்களுக்கென ஒரு தனி அருள்வாக்கு. இப்போது ஒரு நொடிக்காவது கண்களை மூடிக்கொண்டு உங்கள் நம்பிக்கையை காற்றில் விடுங்கள். ஒரே ஒரு வரியை மனதில் சொல்லுங்கள், முருகனே, எனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தாரும். அந்த நொடியே முருகன் உங்களை கேட்கிறார். அவரது வேல் உங்கள் வாழ்வின் இருளை தொட்டுச் செல்கிறது. முடிவுரை. ஓம் சரவணபவா. உங்கள் இதயத்தில் முருகன் ஒளி பிரகாசிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மலரட்டும். உங்க குடும்பம் சந்தோஷமாயிருக்கட்டும். முருகன் அருளோடு உங்கள் வாழ்வு பரிபூர்ணமாகட்டும். ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா.